பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்களே, ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற பிள்ளைகளை, நீங்கள் யோசிக்கிற யோசனை மாம்ச யோசனையா ஆன்மீக ஆவிக்குரிய யோசனையா திங்க் பண்ணி பாருங்கள். மாம்சத்தில் டிசிஷன் எடுக்காதீங்க. அது போராட்டத்தில் முடிஞ்சிடும், பிரச்சனையில் முடியும். புரியுதா? 1 மாதம் 2 மாதம் ஆற போடுங்க, போட்டு போராடுங்க. ஆண்டவரே, இந்த லோன் வாங்க போகிறேன், இது உங்களுக்கு சித்தமா? ஆமாம் ஆண்டவரே, நான் இந்த பெண்ணை பார்க்க போகிறேன், மாப்பிள்ளை இந்த ஆஃபீஸ் போகிறேன், இந்த வேலைக்கு போகலாமா வேண்டாமா ஆண்டவரே? என்ன பிள்ளைகளை ஸ்டடீஸுக்கு போன ஆண்டவரே? ஆமாம், கடைசி நேரத்தில் கடந்து மல்லு கட்டக்கூடாது. ஏற்கனவே நீங்கள் ஜெபிச்சிட்டே வரணும். பிள்ளைகளுக்கு 5ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போதே அவன் +1க்கு போகும்போது என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கணும். புரியுதா? அப்போ தான் உங்கள் பிள்ளைகளுடைய ஃப்யூச்சரில் பிசாசு கை வைக்க மாட்டான். சரியா? புரியுதா உங்களுக்கு? ஒன்று வேலைக்கோ பேரில் அதுக்கோ பேரில் பேசாமல் ஊழியத்துக்காக அனுப்பிடலாம் இருக்கிறேன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. எல்லா ஜெபமனுமா இன்றைக்கி. ஆமாம், தேவனுடைய சித்தம், காட்ஸ் வில்லை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதாவது கீழ்ப்படிதல். தேவனுடைய சித்தத்தில் முனையில் நிற்கிறவன் கீழ்ப்படிவான். எந்த சூழ்நிலையில், எதிர்மறையான சூழ்நிலைகள்லையும் அவள் கொஞ்சம் தாக்கு பிடிச்சி நம்ம ஜெபிக்கணும். ஆமேன். கர்த்தர் நடத்துவார்.